இனிய நண்பர்களுக்கு காலை வணக்கம். 1990களில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு நல்ல பெயர்கள் நிறையவே வைத்தார்கள். சிறிய பெயர்களாகவும் வைத்தார்கள், வடமொழி சொல் கலந்தும் வைத்தார்கள். சாந்தி, தாரா, ரோஹிணி, காவியா, சுகந்தி, சாந்தி, சுதா, இதுபோன்று 2 எழுத்து 3 எழுத்து முடிகின்ற பெயர்களிலும் வைத்திருந்தார்கள். அதே நேரத்தில் வடமொழி பெயர்களும் அதிகமாக கலந்து வைத்தார்கள். சமஸ்கிருத பெயர்கள் கலக்க குழந்தைகள் மிகவும் கிளவராக இருக்கும். எது சொன்னாலும் உடனே புரிந்து கொள்ளும். ஆக்டிவாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். பள்ளியில் நல்ல கல்வி கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த குழந்தைகள் இண்டிபெண்டாகவே இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கும். சமஸ்கிருத மொழியில் பெயர் வைத்தால் அது மொழியின் ஆதிக்கமா, இல்லை அந்த மொழி அந்த பெண்ணை அந்த அளவிற்கு உந்துகோலாக இருந்து தள்ளுமா என்று தெரியாது. படிப்பு, பணம், உயர்வு, பிறரை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ சமுதாயத்தை பற்றியோ நாட்டை பற்றியோ கவலைப்படுவதில்லை. தான் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற சுயநலம் அதிகரித்து கொண்டே இருக்கும். இது இப்படி இருக்க 1990களில் சிறிது பணம் சேர்ந்தவுடன், சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைத்தவுடன், என் பிள்ளை இங்கே படிக்கவில்லை, நாமக்கல்லில் படிக்கிறாள், ஏர்காட்டில் படிக்கிறாள், ஊட்டியில் ஃபிலிப்கார்டன் ஸ்கூலில் படிக்கிறாள், இப்படி ஊர் பெயரை சொல்வது, பள்ளிக்கூடத்து பெயரை சொல்வது போன்று. உதாரணத்திற்கு நடிகர் நடிகைகள் பிள்ளைகள் அங்கே படிக்கின்றன, உலக நாட்டில் உள்ள பிள்ளைகள்லாம் வந்து படிக்கின்றன. ஆனால் கோடை இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் யாரும் சேர்க்க விரும்பவில்லை. ஏனென்றால் கலாச்சாரம் மாறிவிடும் என்ற பயம் அவர்களுக்கு இருந்து கொண்டுதான் இருந்தது. கல்வி முக்கியம், அதே நேரத்தில் பண்பாடு நாகரிகமும் முக்கியம். அதை உணர்ந்தவர்கள் உள்ளூரிலே சேர்த்தார்கள், நன்றாக படித்தார்கள்.